Good morning, students. Today we are going to see the next term book, that is term 2 for you, right? So in term 2, in our science subject consists of 7 lessons. First lesson is heat, then second lesson is electricity, third lesson is changes around us, then fourth lesson is air. These four lessons are science 1. Okay, then remaining 3 lessons, the cell, human organ system, parts of computer, these 3 lessons are from science 2. Okay, so now we are going to see the first, that is heat lesson. Heat lesson is from science 1, that too it is physics. Okay, right. So what is heat? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீட் அப்படின்றது வந்து கற்காலத்தில் மனுஷன் எப்படி உருவாக்குனா அப்படின்றது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருக்கோம் இல்லை? இந்த ஹீட்டோட மெயின் சோர்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சன் தான். ஸோ ஹீட் நம்ம எல்லாருக்குமே ஹீட்னா என்னன்னு தெரியும். வி ஃபீல் நம்ம சன்லைட் படுற மாதிரி இருந்தோம்னா நம்ம ஹீட் நினச்சா இவன் உணருவோம். நம்ம ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கு தென் ஹீட் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன செய்வோம்? ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணுவோம் ஒயில் ப்ரிப்பேரிங் ஃப்ரூட் ஜூஸ். ரைட்? ஹீட் அப்படின்ற ஒன்றை நம்மளால் உணர தான் முடியும். சரியா? ஃபீல் பண்ண முடியும். வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஹீட்? ஹீட்டோட சோர்ஸஸ்லாம் என்னது? வி ஆல் நோ தட் சன் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட். ஓகே, நம்ம சன்லைட்டில் ரொம்ப நேரம் நின்னோம்னா நம்ம ஹெட் எப்படி இருக்குமா? எஸ், இட் வில் பி ஹாட். டச் பண்ணி பார்த்தோம்னா ஹீட்டாக இருக்கும். எஸ், ஃபீல் பண்ணுவோம் ஹீட்டாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது. ஏன்னா சன் என்ன செய்யுது? சன்லைட் மூலமாக நமக்கு ஹீட் எனர்ஜியை நம்ம தலையில் கொடுக்குது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம். Now you can understand why it is difficult to walk barefooted. Barefootedனா ஏன் வெறும் தரையில் நடக்கிறதுக்கு, வெறும் காலில் செப்பல் இல்லாமல் நடக்கிறதுக்கு ஏன் நம்மளால முடியல? பிகாஸ் ஆஃப் சன்லைட்லேருந்து வர்ற ஹீட் எனர்ஜி தான் காரணம். சரியா? ஸோ சன் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட். ஓகே, நெக்ஸ்ட் கம்பஷன். வாட் இஸ் கம்பஷன்? கம்பஷன் இஸ் நத்திங் பட் பேர்னிங், எரியுறது. ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுமா? எப்பெல்லாம்? பை த பேர்னிங் ஆஃப் ஃபியூயல்ஸ் லைக் வுட்டு, கேரோசின், கோல், சார்கோல், கேசோலின், பெட்ரோல், ஆயில் இதெல்லாம் எரிக்கும் போது ஹீட் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபியூயல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை எரிபொருள். இதெல்லாம் எரிக்கும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்? ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து ஃப்ரிக்ஷன். வாட் இஸ் இந்த ஃப்ரிக்ஷன்? ஃப்ரிக்ஷன் இஸ் நத்திங் பட் நம்ம ரெண்டு கையை வச்சு தேய்ச்சோம்னு வச்சுக்கோயேன், நீ உன் கண்ணத்தில் வச்சு பாரு, சீக்ஸில் வச்சு பாரு, யூ ஃபீல் ஹீட். அப்போ ஹீட் எனர்ஜி என்ன செய்யுது? ஃப்ரிக்ஷன்னா உராய்வுத்தன்மை. ஸோ உராய்வுத்தன்மைனாலும் ஹீட் எனர்ஜி என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் ஆகும். பாஸ்ட் பீப்புள் முன்னாடிலாம் வந்து 2 ஸ்டோன்ஸை வந்து ரப் பண்ணும் போது அதுலேருந்து வரும் ஹீட்டு, தட் இஸ் லைட், ஃபயர், லைட்டிங் தி ஃபயர். எஸ், அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க எடுத்துடனே பாரு. கற்கால மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா 2 கல்லை வந்து உரசி தான் தீயை மூட்டினாங்க, லைட்டிங் தி ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் எனர்ஜியை அப்படியே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், தட் இஸ் 2 கல்லை நம்ம தேய்க்கிறோம், தட் இஸ் கால்ட் ஃப்ரிக்ஷன். தேய்க்கிறது இல்லை, 2 கையை தேய்ச்சி பாரு, உன் கண்ணத்தில் வச்சு ஃபீல் பண்ணி பாரு, அப்பையும் ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் எலக்ட்ரிசிட்டி நம்ம தெரியும், வீட்டில் யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ். தென் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ எ கண்டக்டர். எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு கண்டக்டர் வழியாக போச்சுன்னா அங்கேயும் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம வீட்டில் ரொம்ப நேரம் பாரு, ஃபேன் ஓடுனா, டிவி ஓடுனா, நீ தொட்டு பாரு சைடில் எப்படி இருக்கும்? ஹீட் எனர்ஜி ஹீட்டாக இருக்கும். அதுதான் கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க? அமர்த்தி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஃப் பண்ணி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அப்பாலாம் அயன் பண்ணும்போது பார்த்துருப்போம். அங்கேயும் என்ன செய்யும்? ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுறதுனால, எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அப்போ ஹீட் எனர்ஜியை இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது ஹீட்டரு, அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் கெட்டில், இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுறதுனால ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. சரியா? நெக்ஸ்ட், அப்போ இதெல்லாம் தான் சோர்ஸஸ் ஆஃப் ஹீட். ஸோ சன் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஹீட். தென் கம்பஷன், பெட்ரோல், வுட்டு, கேரோசின் இது மாதிரி ஃபியூயல்ஸை எரிக்கும் போது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் ஃப்ரிக்ஷன்னா என்னது? நம்ம 2 கையை தேய்க்கிறது, உராய்வுத்தன்மை தான் ஃப்ரிக்ஷன். 2 கல்லை தேய்க்கும் போது ஹீட் எனர்ஜி வரும் லைட் மூலமாக. ரைட்? தீ மூட்டுறாங்க. ரைட்? பழைய காலத்துலலாம் பாஸ்ட் பீப்புளெலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டினா அது கரண்ட் ஃப்ளோ ஆகும் போதும் ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஹீட்டரு, அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில் எக்ஸெட்ரா. ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் த சோர்சஸ் ஆஃப் ஹீட். நவ் வி ஆர் கோயிங் டு see what is heat. ஹீட்னால என்ன ஆகுது? இப்போ ஒரு மாலிகுல் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா
அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு வைப்ரேட் ஆகும். மூவிங் இன்சைட் த ஆப்ஜெக்ட், மாலிகூல்ஸ்லாம் அந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற மாலிகூல்ஸ்லாம் வைப்ரேட் ஆகும், அங்கே இங்கேயுமா நகர்ந்துக்கிட்டு இருக்குமா. வி கேனாட் சி, ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல, அந்த மாலிகூலோட மூமெண்ட்டை நம்ம கண்ணால் பார்க்க முடியல. when we heat the object, சப்போஸ் அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது, மூமெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுலாம் இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இந்த இன்க்ரீஸ்னால டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும், அந்த மாலிகூல்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி, அது என்ன செஞ்சு வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு, மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்சைட் த ஆப்ஜெக்ட். பட் இது நம்ம என்ன செய்ய முடியல, we can't able to see through our naked eye, நம்ம கண்ணால இதை பார்க்க முடியல. சப்போஸ் when we heat that object, நம்ம அந்த ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அங்க உள்ள நடக்கிற வைப்ரேஷனா இருக்கட்டும், இல்ல மூவிங் இன்சைடு அந்த மாலிகூல்ஸோட மூவ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுமா. ஏன்னா நம்ம ஹீட் கொடுக்கறதுனால அங்க டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்டும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் ஹீட் பாரு இப்படி இருக்குமா, ஆஃப்டர் ஹீட் பாரு அப்படி அங்கே எங்கேயுமா மூவ்மெண்ட்டு, அதோட வைப்ரேட்டிங் பவர்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஹீட். ஹீட் இஸ் அன் எனர்ஜி. ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி, அது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன செய்யும், ஃபாஸ்டா மூவ் பண்ண வைக்கும். So heat is an energy that rises the temperature of a thing by causing the molecules in that thing to move faster. ஹீட்ன்றது ஒரு மேட்டர் கிடையாது. மேட்டர்னா என்னது, anything that occupies ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ், அதான் மேட்டர்னு சொல்லுவோம். ஹீட் வந்து ஒரு மேட்டர் கிடையாது, இது ஆக்குபை பண்ணாது எந்த ஸ்பேஸையும், இதுக்கு வெயிட் கிடையாது. லைக் சவுண்ட், லைட்டு, சவுண்டு அண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டும் என்னது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ இன் ஷார்ட் த ஹீட் இஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் கைனடிக் எனர்ஜினாலே மூமெண்ட் இருந்தாலே அதை கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். Then underline பண்ணிக்கணும், SI unit of heat is joule. SI unit of heat is joule. The unit calorie is also used. Heat measure பண்றதுக்கு வேற சில யூனிட்ஸ் இருக்கு, கலோரி, கிலோ கேலரிலாம் சொல்லுவாங்க. ஆனா SI unit of heat வந்து என்னதுதான், ஜூல் தான். ஓகே ரைட். தென் அடுத்து பார்க்க போகிறோம் ஹாட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ். இன் அவர் டே டு டே லைஃப் நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு சில ஆப்ஜெக்ட் ரொம்ப ஹாட்டாக இருக்கான், ஒரு சில ஆப்ஜெக்ட் கோல்டாக இருக்கான். இதை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம், இது ஹாட்டார் இது கோல்டார் அப்படின்னு நம்ம டச் பண்ணி தான் என்ன செய்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீயை கப்பில் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். எஸ், அது மாதிரி இப்போ வீட்டில் அம்மா வந்து மேக்கிங் கர்ட்ஸ், தயிருக்கு உர ஊற்றணும், அந்த பால் வந்து ஆறிடுச்சா அப்படின்னு நம்ம தொட்டே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வி ஆஃபன் டிட்டர்மைன் ஹீட் எப்படி தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம், பை டச்சிங் த ஆப்ஜெக்ட், தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அது ஹீட்டாக இருக்கா கூலாக இருக்கா அப்படின்றத. ஸோ அதான் இங்கே ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா 3 பவுல் இருக்குது. இந்த வாட்டர் கூல் வாட்டர், இது லூக் வார்ம் வாட்டர்னா வெதுவெதுப்பான தண்ணி, ஹாட் வாட்டர். ஸோ இதை நம்ம தொட முடியாது, இதை ஓரளவுக்கு நம்ம தொடுவோம் நல்லா. கோல்டு வாட்டரை இன்னும் நல்லா தொட முடியும், தொட்டே உணர்ந்துருவோம் இல்லை. ஸோ பை டச்சிங் தி ஆப்ஜெக்ட், டச் பண்ணுறது மூலமாகவே ஹீட் யாருக்கு அதிகம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம், யார் கோல்டாக இருக்குன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ரைட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன, டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்னது, வெரி இம்பார்ட்டன்ட். த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா அது ஒரு மெஷர் பண்ணுற விஷயம்தான். என்ன மெஷர் பண்ணும், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது. மேபி அது வார்ம்னஸ், நீ டாக்டர்கிட்ட போகிற, உன்னோட பாடி டெம்பரேச்சர் என்னன்னு தெர்மாமீட்டர் மூலமாக மெஷர் பண்ணுவாங்க இல்லை. ஸோ வார்ம்னஸ், எவ்வளோ ஹீட் அதிகமாக இருக்கும் உன் பாடியில் அப்படின்றதையும் நீ என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். அது மாதிரி கோல்ட்னஸையும் நீ என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். ஸோ the measurement of warmness, ஹாட் எவ்வளோ இருக்கு, கோல்ட்னஸ் எவ்வளோ இருக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு அப்படின்றத சொல்றது தான் என்னது, டெம்பரேச்சர். ஸோ வாட் இஸ் டெம்பரேச்சர், த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸோட வார்ம்னஸையோ இல்லை கோல்ட்னஸையோ மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, டெம்பரேச்சர். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின். ஹீட்டோட SI யூனிட் என்னது, ஜூல். டெம்பரேச்சரோட SI யூனிட் கெல்வின். இன்னும் சில யூனிட்ஸ் இருக்கு, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், இது மாதிரியும் யாருக்கு யூனிட்ஸ் இருக்கு, இந்த டெம்பரேச்சருக்கு யூனிட்ஸ் இருக்கு. செல்சியஸ் தான் சென்டிகிரேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா, அது மட்டும் இல்ல, இந்த டெம்பரேச்சர் தான் டிட்டர்மைன் பண்ணும் ஃப்ளோ ஆஃப் ஹீட் எந்த பக்கம் இருக்கு அப்படின்றதையும் டிட்டர்மைன் பண்ணும். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டையும்
இந்த டெம்பரேச்சர் தான் என்ன செய்யும் டிட்டர்மைன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் டெம்பரேச்சர்? த மெஷர்மெண்ட் ஆஃப் மெஷர் பண்றோம் எதை? வார்ம்னஸ்னா ஹாட்டா இருக்குது, இல்ல கோல்ட்னஸ் குளிர்த்தன்மை இருக்குது of a substance is known as its temperature. SI unit of temperature என்ன சொல்லுவோம்? கெல்வின். கெல்வின்னா டெம்பரேச்சரோட SI யூனிட். அது போக வேற சில யூனிட்ஸ் இருக்கு. அதர் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஆர் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். செல்சியஸ் நம்ம எப்படின்னு சொல்லலாம்? சென்டிகிரேட்னு சொல்லலாம். ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் டிசைட் பண்ணும் எந்த டைரக்ஷன்ல ஹீட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பிட்வீன் த டூ பாடிஸ் பக்கத்துல வைக்கும் போது அப்படின்றத சொல்லும். So these are the information about temperature. Then you come then நம்ம ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹீட் அண்ட் வாட் இஸ் டெம்பரேச்சர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹீட் வேற டெம்பரேச்சர் வேற, சரியா? இந்த கொஸ்டின் எப்பயுமே கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு. ஸோ ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் நாட் தி சேம் திங். ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. Temperature is related to how fast the atoms or molecules move or vibrate within the substance. Temperatureன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கிற ஆட்டமோ இல்லை மாலிகூலோ எவ்வளோ வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு, இல்லை எவ்வளோ வேகமாக வைப்ரேட் ஆயிருக்குன்றதை பற்றி சொல்கிறது தான் டெம்பரேச்சரு. ஹீட் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஹீட் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை பொறுத்து மட்டும் இல்லையா, பட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி மாலிகூல்ஸ், அதுக்குள்ள எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கு அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள, அதை பொறுத்து இருக்கு. ஹீட் டெம்பரேச்சரை மட்டும் பொறுத்து இருக்காது, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குன்றதையும் பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெம்பரேச்சர் எப்பயுமே மெஷர் பண்ணும் எதை மட்டும்தான்? ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூலை மட்டும்தான் மெஷர் பண்ணும். ஹீட் வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல் இந்த சப்ஸ்டன்ஸை மெஷர் பண்ணும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸோட மூவ்மெண்ட் வைப்ரேஷனை பத்தி சொல்றது. ஹீட்ன்றது நாட் ஒன்லி டெம்பரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை, அதுக்குள்ள எத்தனை மாலிகூல்ஸ், ஹவு மெனி மாலிகூல்ஸ் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிறதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும் எதை மட்டும்தான் மெஷர் பண்ணும்? ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை மட்டும்தான் மெஷர் பண்ணும். பட் ஹீட் டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூலை வந்து மெஷர் பண்ணும். ரைட்? ஸோ ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்குள்ள டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கணும். மிஸ் ஆக்டிவிட்டிக்குரிய இதெல்லாம் உனக்கு சென்ட் பண்ணுறேன், ஆன்சரை நீ நோட் பண்ணிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் இது எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டு தான். இப்போ ரெண்டு பேரும் இங்கே பாய்லிங் கப் ஆஃப் பாய்லிங் வாட்டர், ஸ்பூன் ஆஃப் பாய்லிங் வாட்டர், எதுக்கு ஹீட் எனர்ஜி அதிகம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் மிஸ் உனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுறேன், நீ பார்த்துக்கோ. ரைட்? தென் ஃப்ளோ ஆஃப் ஹீட் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹீட் எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகுது? மழை மேலேருந்து தான் தண்ணி கீழே வரும் இல்லை, அப்போ ஹையர் ரீஜன்லேருந்து லோயர் ரீஜனுக்கு வரும் இல்லை. அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும் என்ன செய்யும் அப்படின்னா, ஹீட்டாக இருக்கட்டும் டெம்பரேச்சராக இருக்கட்டும் எப்படி தான் ஃப்ளோ ஆகுமா? ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பாடிஸ் எடுத்துக்கிறோமே, கன்சிடர் ஏன்ற ஒரு பாடியையும் பின்ற ஒரு பாடியை எடுத்துக்கிடுவோம். ஏன்றது தான் ஹையர் தேன் தட் ஆஃப் பி டெம்பரேச்சரில். ஏக்கு தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது கம்பேர் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? ஹையர்லேருந்து லோயருக்கு. அப்போ ஏலேருந்து பிக்கு வந்து ஹீட் எனர்ஜி என்ன செய்யும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். And bringing bodies A and B in contact, heat will flow from hot body A to the cold body B. Heat எது வரையும் அப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஈக்குவல் டெம்பரேச்சர், தட் இஸ் சேம் டெம்பரேச்சர் ரீச் பண்ற வரையும் ஹீட் இருந்து இங்கே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்கப்பா, ஹீட்டோ டெம்பரேச்சரும் எப்படி தான் ஃப்ளோ ஆகும்? ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு ஃபீவர்னு வச்சுக்கோயே, என்ன சொல்லுவாங்க? இன்னொரு ஆள் பக்கத்துல படுக்காதேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமா உடம்புல சூடு இருக்கிற அந்த ஹீட் எனர்ஜி பக்கத்துல இருக்கிற லோயர் டெம்பரேச்சர்ல உள்ளவங்களுக்கு ஹீட் எனர்ஜி என்ன செய்யும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுல நீ தெரிஞ்சுக்கலாம், எப்பயுமே ஹையர் டெம்பரேச்சர்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா பக்கத்துல யாராவது ஒரு லோயர் டெம்பரேச்சர், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், தட் இஸ் இது ஹையராகவும் இது லோயராகவும் இருக்குன்னா இங்க இருந்து இங்கே ஹீட் எனர்ஜி என்ன செய்யும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போ வரையும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ரெண்டு பேரும் சேம் டெம்பரேச்சர் ரீச் பண்ற வரையும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ அதான் அதான் ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னு. ஃப்ளோ ஆஃப் ஹீட் எப்பயுமே ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் நகரும். சரியா? நெக்ஸ்ட் பாரு, இப்போ பாரு, ஒரு ஒரு கப்பை உன் கையில் ஹோல்டு பண்ணி வச்சிருக்க. ஹீட் எனர்ஜி எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்? யுவர் பாடி டு த காஃபியா, த காஃபி டு யுவர் பாடியா? பாரு, நீ கையில் வச்சிருக்க. எஸ்,
அப்போ your body to the coffee, your body to the coffee, the coffee to your body, the coffee to your body தான். ஏன்னா அதான் ஹீட்டாக இருக்கும் உன் பாடியை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆன சம்மர் டேல நிற்கிற, இட் இஸ் 40 டிகிரி செல்சியஸ் அவுட் சைடு. உன்னோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். அப்போ ஹீட் எனர்ஜி எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? யுவர் பாடி டு த ஏர் பார்ட்டிகிள்ஸா ஆர் த ஏர் பார்ட்டிகிள்ஸ் டு யுவர் பாடியா? தி ஏர் பார்ட்டிகிள்ஸ் டு யுவர் பாடி, பிகாஸ் அங்கே தான் 40 டிகிரி செல்சியஸ். சரியா? தென் அதே மாதிரி யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆன வின்டர் டேல வெளில நிற்கிற, அவுட் சைடு 23 டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்குது, உன் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ? 37 டிகிரி செல்சியஸ். அப்போ ஹீட் எனர்ஜி எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? யுவர் பாடி, உன் பாடியிலேருந்து ஏர் பார்ட்டிகல்ஸ்க்கு. ஸோ எங்கே ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கோ அங்கே இருந்து எங்கே லோயராக இருக்கோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கையில் வச்சிருக்க காஃபி, அப்போ அந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும், அப்போ அந்த காஃபி தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஹீட் எனர்ஜிங்கிறது காஃபிலேருந்து உன் பாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சம்மர் டேஸில் அவுட் சைடில் 40 டிகிரி செல்சியஸ், பட் உன்னோட உடம்புல 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அப்போ வெளியிலேருந்து தான் உன் பாடிக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் சொல்கிறாங்க the ஏர் பார்ட்டிகல்ஸ் டு யுவர் பாடி. தென் அதே மாதிரி வின்டர் டேஸில் பார்த்தீங்கன்னா வெளியில் 23 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது, உன் பாடி 37 டிகிரி செல்சியஸ். அப்போ உன் பாடியிலேருந்து தான் ஹீட் எனர்ஜி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? வெளியில் அவுட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் பாடி டு த ஏர் பார்ட்டிகல்ஸ். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் தெர்மல் கான்டாக்ட். 2 ஆப்ஜெக்ட் தெர்மல்னா ஹீட் எனர்ஜி கான்டாக்ட்ல இருந்தாங்கன்னா எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரியா? தெர்மல் ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் when 2 objects are in thermal contact. ஈக்குலிபிரியம்னா என்ன மிஸ் அப்படின்னா, நான் சொன்னேன்ல இப்போ ஏ தான் அதிகமான ஹையர் எனக்கு ஹீட் எனர்ஜியில் இருக்குது கம்பேர் டு பின்னு சொன்னேன். இப்போ ஹீட் எனர்ஜி என்ன செய்யும்? ஹையர்லேருந்து லோயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னேன். எப்போ வரையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? 2 பேரும் சேம் டெம்பரேச்சர் வர்ற வரையும் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 2 பேரும் அந்த சேம் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம் பார்த்தியா, அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம். 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அவங்க 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கிற வரையும் அந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஈக்குவல் டெம்பரேச்சர் ரீச் பண்ணுறதுக்கு தான் என்னென்னு பேர்? ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அடுத்து வர எக்ஸாம்பிள் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், if a pot of milk from the refrigerator is set on the kitchen table, the 2 objects are in thermal contact. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து பாட் ஆஃப் மில்கை வந்துச்சு வெளில எடுத்து வைக்கிறோம் கிச்சன் டேபிளில். கொஞ்சம் நேரம் கழிச்சு பாரு, டெம்பரேச்சர் என்ன செஞ்சுருக்கோம்? தெர்மல் ஈக்குலிபிரியத்துக்கு வந்திருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எதையுமே கூலாக இருக்கிற பொருளை வெளில எடுத்து வச்சோம்னா கூலாகவே இருக்குமா? கொஞ்ச நேரத்தில் பாரு அந்த கூலிங்னஸ் போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, வெளியில ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்? நீ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்ச பொருளுக்கு இந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். சரியா? அப்படி கொஞ்ச நேரம் ஆக ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரையும்னா 2 பேரும் ஒரே மாதிரி டெம்பரேச்சர் வர வரையும். அப்படி ஒரே மாதிரி டெம்பரேச்சர் வந்துச்சா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஈக்குலிபிரியம், தெர்மல் ஈக்குலிபிரியம். ஓகே, அது மாதிரி தான் நம்ம காஃபி போட்டு நல்லா அம்மா கொதிக்க வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கொஞ்ச நேரத்தில் பாரு அது ஆறிடும். காரணம் என்னன்னா, அந்த ஹாட்டான அந்த டீயில் இருக்கிற அந்த ஹீட் எனர்ஜி எல்லாம் வெளியில் டிரான்ஸ்ஃபர் ஆகும், வெளியில் என்விரான்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போ வரையும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா 2 பேரும் ஒரே மாதிரி டெம்பரேச்சர் வர்ற வரையும். ஒரே டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் மிஸ் என்ன சொல்கிறேன்? ஈக்குலிபிரியம். ஸோ ஹீட்டை வச்சு சொல்கிறதுனால இதுக்கு தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு பேர். சரியா? Then expansion in solids. What is expansion? Expansionனா விரிவடையும் தன்மை. சரியா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு ஜாரை ஓப்பன் பண்ண முடியலையா சாம்க்கு. அவங்க அங்கிளோட ஹெல்ப் கேட்குறான். அவங்க அங்கிள் என்ன சொல்றாருன்னா, அது மேலே ஹாட் வாட்டரை கொஞ்சம் அந்த லிட்ல ஊற்று, அதோட மூடியில் ஊற்று அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், அந்த ஜார் வந்து என்ன செஞ்சிருச்சு? ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிற? ஹீட் எனர்ஜி, ஹாட் வாட்டரை ஊற்றுனதுனால தான் அந்த மூடி திறந்துச்சு. ஸோ அப்போ ஹீட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அடிக்குழாயில் தண்ணி அடிப்போம். அதுக்கு நீ பைப் பண்ணி மாட்டினு வச்சுக்குவேன், அந்த குழாயில் வந்து உன்னோட டியூபை மாட்டினா ஒவ்வொரு நேரம் மாட்ட முடியாது. ஸோ இதே இது லைட்டாக ஹீட் பண்ணிட்டு டியூபை மாட்டிப்பாரு, மாட்ட முடியும். ஏன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ்க்கு இடையில உள்ள வைப்ரேஷனோ இல்லை மூமெண்ட்டோ அதிகமாகி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிடும். நம்ம கண்ணுக்கு தெரியாதான ஒன்று நடக்குது. அப்போ அந்த கேப் கிடைச்சோடனே நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? மாட்டிடலாம், இல்லை கலட்டும் போது கலட்டிடலாம்.
ஓகே. ஸோ ஹீட் என்ன செய்யுமா, சாலிட் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அங்கே எக்ஸ்பான்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். எஸ், அப்போ எக்ஸ்பான்ஷன்னா என்னது, அதான் பாரு. எக்ஸ்பான்ஷன்னா என்னது, த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங். ஒரு சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது எப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது, அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் என்ன பேர், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட்னா என்ன செய்யுது, விரிவடையுது, விரிஞ்சு கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இதில் 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ஒன்று லீனியர் எக்ஸ்பான்ஷன், இன்னொன்று வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்க. ஸோ லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா லென்த்தில் இன்க்ரீஸ் ஆகும். இந்த எக்ஸ்பான்ஷன் இன் லென்த் இஸ் கால்ட் அஸ் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இதே இது அந்த எக்ஸ்பான்ஷன் வால்யூமில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, எக்ஸ்பான்ஷன்னாலே விரிவடைகிறது. நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, இந்த எக்ஸ்பான்ஷனை 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. எக்ஸ்பான்ஷன் இன் லென்த்தில் எக்ஸ்பான்ஷன் நடந்தால் லீனியர் எக்ஸ்பான்ஷனும், கியூபிக்கல் வால்யூமில் எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுன்னா கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனும் சொல்கிறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு அயன் நெயில் எடுத்து இந்த ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ், ஒரு அயன் நெயில் எடுத்துக்கிடுவோம். இந்த அயன் நெயில ஒரு ஹேமர் வச்சு ஒரு டின்ல ஓட்ட போட்டிருக்கோம். சரியா, put it in again to make sure that the hole is large enough for the nail. நெயில் உள்ள போயிட்டு வர அளவுக்கு இருக்கு. சரியா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, then holding the nail with a pair of pilers, scissors or forceps, heat the nail over a candle in hot water or over the stove. மொதல் ஒரு டின் எடுத்துக்கிட்டோம். இந்த டின் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஆணியை வச்சு ஓட்டை போட்டுட்டோம். ஆணி நல்லா உள்ளே போயிட்டு வருது அந்த ஓட்டையில். இப்போ இந்த ஆணியை ஹீட் பண்ண போகிறோம். எதையாவது யூஸ் பண்ணி ஹீட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி, ஃபோர்சப்ஸ், சிசர்ஸ், ப்ளையர்ஸ், இதை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுற. ஹீட் பண்ணிட்டு இப்போ விட்டுப்பாரு, அந்த ஆணி அந்த ஓட்டைக்குள்ள என்ன செய்யாது, போகாது. காரணம் என்னன்னா, நீ கொடுத்த ஹீட் எனர்ஜினால அந்த ஆணி லைட்டாக என்ன ஆயிடும், எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஓகே, அதனால அந்த ஓட்டைக்குள்ள என்ன செய்யாது, போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஹீட் எனர்ஜி ஹீட் பண்ணோம் அப்படின்னா அங்கே எக்ஸ்பான்ஷன் நடக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ரைட். அதே மாதிரி தான் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தனா. இங்கே பாரு, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிங்குக்குள்ள மெட்டல் பால் போய் வரும் நல்லா. சரியா, ஈஸியாக போய் வரும். வென் யூ ஹீட் பண்ணிட்டு உள்ளே விட்டுப்பாரு, போகாது. பிகாஸ் ஹீட் பண்ண உடனே அதோட அந்த பால் என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, அதனால உள்ள போகலை. கூல் பண்ணால் மறுபடியும் உள்ள போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வால்யூம்ல எக்ஸ்பான்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, வால்யூம்ல எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ இது மூலம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் ஹீட் எனர்ஜி கொடுக்கும் போதுன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இந்த ஹீட் இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னால நமக்கு என்னென்னா யூஸ் அப்படின்னு நீ பார்த்தனா, ஃபிட்டிங் த அயன் ரிம் ஆன் த உட்டன் வீல். இது வந்து பார்த்தா மாட்டு வண்டியிலனா அந்த உட்டன் வீல் இருக்கும், அதில் அயன் ரிம்மை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. சரியா, இந்த உட்டன் வீலுக்குள்ள என்ன செய்ய, இந்த டயமீட்டர் ஆஃப் த அயன் ரிங்கோட டயமீட்டர் வந்து கொஞ்சம் சின்னது அந்த உட்டன் வீலை கம்பேர் பண்ணும்போது. இந்த அயன் ரிம் அங்கே உள்ள பொருத்தணும். அப்போ என்ன செய்யலாம், இட் கேனாட் பி ஈஸிலி ஸ்லிப்டு ஆன் ஃப்ரம் த ரிம் ஆஃப் த உட்டன் வீல். அப்போ உள்ள ஃபிட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அயன் ரிங்கை ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிருக்குமா ஹை டெம்பரேச்சருக்கு. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருமா, அப்போ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ அந்த வீலுக்குள்ள அதை என்ன செஞ்சதில்ல நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறமா கோல்டு வாட்டரை போர் பண்ணுவாங்களாம். போர் பண்ணும்போது அது நல்லா கான்ட்ராக்ட் நல்லா அப்படியே இறுக்கி பிடிச்சிரும் அந்த உட்டன் வீலை. ஓகே, டைட்டாக பிடிச்சிடும். அப்போ அதுலேருந்து வெளில வராது. ஸோ ஒரு உட்டன் வீல் இருக்கு. எஸ், இதுதான் அந்த உட்டன் வீலு. ரைட், இதுக்குள்ள இந்த அயன் ரிம்மை பொருத்தணும். சரியா, ஆனால் அந்த அயன் ரிம் வந்து சின்னதாக இருக்குன்னு சொல்றாங்க கம்பேர் டு உட்டன் வீலு. அதனால இந்த அயன் ரிம் என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிடுறாங்க. அயன் ரிங்கை நல்லா ஹீட் பண்ணிடுறாங்க. ஹீட் பண்ணிட்டு தென் அந்த உட்டன் வீல்ல ஃபிட் பண்ணிடுறாங்க. ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் கோல்டு வாட்டர் அதை மேலே போர் பண்ணோம்னா டைட்டா பிடிச்சிக்கிடுவாங்க. சரியா, ஸோ இது மூலமா நமக்கு ஒரு ஃபிட் பண்ண முடியுது. உட்டன் வீல்ல அயன் ரிம்மை ஃபிட் பண்ண முடியுது. இது நமக்கு ஒரு யூசஸ். இந்த எக்ஸ்பான்ஷன்னால ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆயிடும். சரியா, தென் ரிவர்ட்டிங்னா என்னது, ரெண்டு மெட்டல் பிளேட்ஸை ஜாயின் பண்றதுக்கும் இந்த ஹீட் பண்ணி தான் ஜாயின் பண்றாங்க.
சரியா? So hot rivet is driven through the hole in the plates. One end of the rivet is hammered to form a new rivet head. When cooled, the rivet will contract and hold the two plates tightly together. ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு மெட்டல் பிளேட்ஸையும் நம்ம ஆணியை வச்சு என்ன செய்கிறோம், ஒன்று சேர்க்குறோம். ஓகே, ஹீட் பண்ணி நம்ம அடிக்கும் போது ஒன்றா சேர்ந்துருது. அப்போ ரெண்டு ரிவர்ட்ஸை ஒன்றா சேர்க்கறதுக்கு இந்த ஹீட்டிங் பர்பஸ், இந்த எக்ஸ்பேன்ஷன் பர்பஸ் நமக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஒரு டம்ளர் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிளாஸ் டம்ளர். இந்த கிளாஸ் டம்ளர் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிளாஸ் டம்ளர் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது அந்த அளவுக்கு. இதுக்குள்ள ஹாட் லிக்விடை ஊற்றணும் அப்படின்னா அந்த இன்னர் சர்ஃபேஸ், உள்ள இருக்கிற சர்ஃபேஸ்ல வந்து பார்த்த அப்படின்னா கொஞ்சம் கூட ஹாட் லிக்விடை தான் உள்ள ஊற்றுறோம். அதனால என்ன ஆகுன்னா டம்ளர்ல வந்து ஹாட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி அவுட்டர் சர்ஃபேஸ் ரிமைன்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். வெளியில இருக்கிற சர்ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். பட் நம்ம உள்ள ஊத்துனதுனால நம்ம கொடுத்த ஹீட் எனர்ஜினால அந்த டம்ளர்ல என்ன உருவாகுமா, கிராக் உருவாகுமா. ஓகே, ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கு, இதுக்குள்ள என்ன செய்யறோம் நம்ம, ஹாட் லிக்விடை ஊத்துறோம். ஸோ ஹாட் லிக்விடுக்கும் ஊற்றும் போது என்ன சொன்னேன், ஹீட் எனர்ஜினால எக்ஸ்பேண்ட் ஆகும். வெளியில அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வெளியில வந்துட்டு ஹீட் எனர்ஜி வெளியில அவ்வளவா தெரியாது, உள்ள மட்டும் தான் அந்த ஹீட் எனர்ஜி தெரியுது. ஸோ இந்த மாதிரி அன்ஈக்குவல் ஹீட் எனர்ஜி வெளியிலையும் உள்ளே இருக்கிறதுனால அந்த டம்ளர்ல என்ன இருக்கு, ஒரு கிராக் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வயர்ஸ். எலக்ட்ரிக் வயர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கோல்டு டேஸ்ல பார்த்தேன் அப்படின்னா நம்ம வெளியில பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் வெளியில போய் எலக்ட்ரிக் வயர்ஸ் நிறைய போகும். எலக்ட்ரிக் போஸ்ட்ல தான் கான்ட்ராக்ட் ஆன் கோல்டு டேஸ்ல வந்து இறுக்கமாகவும், சம்மர் டேஸ்ல பார்த்தா லூஸ் ஆயிடும். ஏன்னா சம்மர் டேஸ்ல ஹீட் எனர்ஜியை அந்த வயர்ஸ் வாங்கி லூஸ் ஆயிடுது. ஹீட் எனர்ஜி வந்ததுனால தான் எக்ஸ்பேன்ஷன் லூஸ் ஆயிடுது. சம்மர்ல வந்துட்டு என்ன ஆயிடும், டைட் ஆயிடும். சரியா? ஸோ அதான் எலக்ட்ரிக் வயர்ஸ்க்கும் ஹீட் எனர்ஜிக்கும் உள்ள கான்ட்ராக்ஷன் தென் எக்ஸ்பேன்ஷன். சரியா? சம்மர் டேல லூஸ் ஆயிடும், வின்டர் டேல கூலிங் ஹீட் எனர்ஜி கம்மினால இறுக்கமாயிடும். ஓகே, தென் நம்ம லேப்ல யூஸ் பண்ற எல்லா கிளாஸ் மெட்டீரியலும் போரோசிலிகேட் அப்படின்ற ஒரு பைரெக்ஸ் கிளாஸால தான் ஆனது. சரியா? அது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. லேப்ல யூஸ் பண்றது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்லா கிளாஸுமே அதுல உள்ள கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது போரோசிலிகேட் அப்படின்றது தான். அதுக்கு என்னன்னு பேரு பைரெக்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போரோசிலிகேட் கிளாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது நம்ம ஹீட் பண்ணாலும், நாட் எக்ஸ்பேண்ட் மச் ஆன் ஹீட்டிங். அதனால கிராக்லாம் இங்கே வராது. இங்கே என்ன சொன்னாங்க, நமக்கு ஏற்கனவே ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்தோம். அந்த டம்ளர் என்ன செய்யுது, ஹாட் லிக்விடை உள்ள ஊற்றினோடனே உள்ள ஹீட்டா இருக்கும், பட் வெளியில எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, கூலா இருக்கு. அதனால இந்த டம்ளருக்கு உள்ள வந்து ஹீட் எனர்ஜி அதிகமாகவும் வெளியில வந்து கம்மியாகவும் இருக்கிறதுனால அன்ஈக்குவல் எக்ஸ்பான்ஷனால டம்ளர் வந்து கிராக் ஆயிருதுன்னு சொல்றாங்க. பட் இதே நம்ம போரோசிலிகேட் கிளாஸ் ஐட்டம் யூஸ் பண்ணா இந்த மாதிரி கிராக்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான்டா. ஸோ யூசஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா அயன் ரிம்மை இந்த உடன் வீல்குள்ள ஃபிட் பண்றதுக்கு, தென் ரெண்டு ஸ்டீல் பிளேட்ஸை ஜாயின் பண்றதுக்கு இந்த ஹீட்டிங் தட் இஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஹெல்ப் பண்ணுது. ரைட்? தென் இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னால கிளாஸ்லாம் வந்து ஒரு புவர் கண்டக்டரா இருக்கிறதுனால உள்ள நம்ம ஹாட் லிக்விட் ஊற்றும் போது வெளியிலேக்கும் உள்ளேக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால அந்த டம்ளர்ல ஒரு கிராக் வருதுன்னு சொல்றாங்க. தென் எலக்ட்ரிக் வயர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா சம்மர் டேஸ்ல லூஸ் ஆயிடுது, பிகாஸ் ஹீட் எனர்ஜி நிறைய அப்சர்வ் பண்றதுனால லூஸ் ஆயிடுது. ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இடையில உள்ள அந்த வைப்ரேஷன் மூவ்மெண்ட் அதிகத்தினால. இதே கோல்ட் டேஸ்ல கான்ட்ராக்ட்னா இறுக்கமாகுது, எக்ஸ்பான்ஷன்னா லூஸ் ஆயிடுது, விரிவடையுது. கான்ட்ராக்ட்னா சுருங்கிடுது வின்டர் டேஸ்ல. சம்மர் டேஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆயிடும். சரியா? ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் இதுவரையும். மிஸ் ஆக்டிவிட்டிக்குரிய ஆன்சர்ஸ் நான் உனக்கு சென்ட் பண்றேன், அதை பார்த்து புக்ல நோட் பண்ணிக்கோ. ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹீட்னா என்னன்னு பார்த்தோம். ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி தான், நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். சன் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஹீட். தென் கம்பஷன், ஒரு சில ஃபியூயல்ஸை எரிக்கும் போது ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதையும் பார்த்தோம். தென் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், ரொம்ப நேரம் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆனால் அங்கேயும் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுன்றதை பார்த்தோம். ஃப்ரிக்ஷன், ரெண்டு பொருளை தேய்க்கும் போது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அப்புறம் ஹீட்னா என்ன, ஹாட் ஆப்ஜெக்ட் கோல்டு ஆப்ஜெக்டையும் நம்ம டச் பண்ணி மூலமாகவே கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும்,
ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் இருக்கும். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னன்னு பார்த்தோம். தென் நம்ம பார்த்தது எக்ஸ்பான்ஷன், தெர்மல் எக்ஸ்பான்ஷன். இதுல 2 டைப்ஸ் பார்த்தோம், லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்லாம் பார்த்தோம். தென் யூசஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஸோ இந்த லெசன் இந்த டாபிக்கோட ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த லெசன் பார்ப்போம். தேங்க்யூ.